சந்திப்பு. அரசே நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம பெண்களோட ஜாலியா இருக்கீங்க. அதானே நான் சந்தோஷமா வந்தா உனக்கு பிடிக்காதே. நம்ம நாட்டுக்கு இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. யாருடா அவரு? நம்மளுக்கே தெரியாம நம்ம நாட்டிலே வந்திருக்கானா? அவரை பத்தி தான் ஊரே பேசுது. மேலே சொல்லு. எல்லாரும் அவர் பின்னாடி தான் போறாங்க. இப்படியே போச்சுன்னா இந்த நாட்டில் நம்மளுக்கு இடமே இருக்காது. நீங்கள் இப்பொழுதே ஆணையிடுங்கள், அவரை சிறைப்பிடித்து வருகிறேன். இப்பொழுது ஆணையிடுகிறேன், அவனை சிறைப்பீடுக்கு கொண்டு வா. காட்சி 2. சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தல். இழுத்து செல்லுங்கள். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நான் இயேசு. நான் யார் என்று உனக்கு உணர்த்த போகிறேன். ஐயோ, என் கண்பார்வை போய்விட்டது. அனன்யா, அனன்யா. இயேசுவே. சவுலே, நீ சந்தியும். சவுலா? அவர் ரொம்ப சவுலுக்கு கண்பார்வை இல்லாமல் இருக்கின்றார். அவரை என் பெயரால் குணப்படுத்த வேண்டும். இப்பவே தமஸ்கு நாட்டுக்கு செல்கிறேன். காட்சி 5. சவுலும் அனனியாவும் சந்திப்பு. யார் இது? யார் இது? அனனியா, பயப்படாது. நான் தான் அனனியா. பயப்படாது. இயேசுவின் பெயரால் நீ உன் கண் பார்வை திரும்பவும் கிடைக்கும். என் கண் பார்வை கிடைத்து விட்டதே. நான் உடனே ஞானஸ்தானம் பெற வேண்டும். சவுல் குணம் பெற்றவுடன் அன்றே ஞானஸ்தானம் பெறலாம். நீ ஆண்டவரின் பெயரால் ஞானஸ்தானம் பெறுவாய்.
திரும்பவும் சவுலாய் மாறுவார். பவுலாய் மாறுவார். சவுல் ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்தார். ஒரு காலத்தில் சவுல் என்ற பயன்பாட்டிற்கு இப்பொழுதே பவுல் என்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். நன்றி.